ஹலோ, பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறேன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா ஏசப்பாக்கு இருக்கும்போது சந்தோஷத்தையும் சமாதானத்தை தான் நம்ம எல்லாருக்கும் தருவாரு. ஸோ இந்த யூடியூப் சேனல் நான் ஓப்பன் பண்ண ரீசன், அதுக்கப்புறம் எதுக்காக என்னை பத்தி, அதுக்கப்புறம் இதுல இருந்து நீங்க என்னெல்லாம் கத்துக்க போறீங்க, எதை பத்தி மெயினா இந்த சேனல்ல நான் வந்து அப்கமிங் டேஸ்ல நான் என்னென்ன வீடியோஸ் போடுவேன், ஸோ என்னென்ன லாக் எடுப்பேன், எல்லாத்தையும் இந்த வீடியோஸ் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குட்டி ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம அதுக்கு அடுத்தது எதுக்கெல்லாம் பண்றோமோ நம்ம சொல்லலாம். ஓகேவா? எல்லாருமே கண்களை மூடலாம். அன்புள்ள இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. மகா இருக்குமும் கிருபையும் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல ஆண்டவரே, இந்த 2026 ஆண்டுல பிப்ரவரி மாசத்துல அப்பா இந்த யூடியூப் சேனல் டிசேபிள் ஆஃப் ஜீசஸ் வித் பிரியங்கா அப்படின்னு யூடியூப் சேனலை ஓப்பன் பண்றதுக்கு உதவி செய்த உமக்கு கிருபைக்காக நன்றி. அப்ப கேட்டுக்கொண்ட அனைத்து ஜனங்களும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகள், மனைவி, கணவர், உங்க உற்ற உறவினர் எல்லாரையும் ஆண்டவரே சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம ஜெபிக்கிறோம். எந்த ஒரு நோய் நொடி இல்லாதபடி எல்லாருமே ஆண்டவரே இயேசுப்பாவோட கிருபையினால அப்பா முழுமையா நீங்க தாங்கி காத்து வழி நடத்துங்க இயேசப்பா. அதுக்காக நீங்க ஜெபிக்கிறோம். அப்பா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வார்த்தையின்படி அப்பா நீங்க சொன்ன வார்த்தை எப்பவுமே எங்களுக்குள்ள இருக்கணும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்று வார்த்தையின்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் எங்களை கேட்டுருவாராய். நீங்க நடத்துங்க, ஆசீர்வாதம் நடத்துங்க. பிரேசுக சஜீவன் நல்ல பிதாவே, ஆமீன். ஹலோ. So my name is Priyanka Gandhi. I'm currently living in the UK. I'm ordinary in Chennai. So I planned you all in the name of Jesus Christ. ஸோ இன்னைக்கு இந்த சேனல் ஓப்பன் பண்ண மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த சேனல் மூலயமா நீங்க வந்து பைபிள் ஸ்டடி, பைபிள் ரிசர்ச் அண்ட் நம்ம இசப்பாக்கோ நம்மளுக்கும் இருக்கிற அந்த கனெக்டிவிட்டி, டே டு டே லைஃப்ல நம்ம இசப்பா கூட எப்படி கனெக்டா இருக்கணும், அவருக்கும் நம்மளுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் நம்ம எல்லாருமே சிஷ்யத்துவத்தை எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா இந்த மெயின் ரீசன் என்னன்னா, டிசேபிள் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னா ஏசப்பாவோட டிசேபிள் நம்ம சீஷர்களா இருக்கிறோம். ஸோ நம்ம எப்படி ஏசப்பா கிட்ட எப்படி சீஷத்துவத்தை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், சீஷர்களா சீஷியா ஏசப்பாவோட ஊழியத்தை எப்படி செய்யணும், அப்புறம் பைபிள் எப்படி படிக்கணும், எந்த மாதிரி படிக்கணும், எப்படி ப்ரேயர் பண்றோம், இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ், யூஸ்ஃபுல்லான வீடியோஸை அப்கமிங் டேஸ்ல நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ உங்களோட எல்லாருடைய சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா வேணும். அண்ட் மெயின் வந்து என்னன்னா, இட்ஸ் நாட் அ ரிலீஜியன், இட்ஸ் த பட் பர்சனல் கனெக்டிவிட்டி வித் காட் த்ரூ ஜீசஸ். அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மெயினான வசனம் எப்படி பாத்தீங்கன்னா, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல இருந்து 20 வசனம் வரைக்கும் சொல்ற அந்த வார்த்தைகள் தான் மெயின் வசனம். எனக்கு வெளிப்படுத்தினாரு எப்படி சிஷ்யத்துவத்தை எதுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, ஆகையால் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சிஷ்யராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் இதோ உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று வார்த்தைப்படி ஏசப்பா வந்து எல்லாரையும் சிஷ்யத்துவத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு எப்படி சிஷ்யத்துவம் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்திருக்காரு. எல்லாருமே சிஷ்யர்களா ஆகணும், எப்படி அந்த ஊழியத்தை செய்யணும், எல்லாரும் அதை வந்து இந்த சேனல் மூலியமா பார்க்கலாம். அண்ட் சீஷர்கள்னா மெயின் வசனம் என்ன பார்த்தீங்கன்னா, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் என்ற வார்த்தையின்படிதான் ஏசப்பாவை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அதெல்லாமே வந்து இந்த கம்மிங் வீடியோஸை நீங்க பார்ப்பீங்க. ஸோ இதுதான் வந்து இன்ட்ரடக்ஷன் ஆஃப் திஸ் சேனல். ஸோ உங்களை எல்லாருடைய சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா இருக்கணும். ஏசப்பாவோட வசனத்தை நம்ம எல்லாருமே கேட்கும்போது இன்னும் ஏசப்பா கூட அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் நம்ம டே டு டே லைஃப் எப்பவுமே நீடிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாமே கொடுத்தவர் அவர் தான். அவரை வந்து எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ளணும், அவரை ஏற்றுக்கொண்ட நம்ம எப்படி மற்றவங்களுக்கு சாட்சியா நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கத்துக்கலாம். ஸோ உங்க சப்போர்ட் எனக்கு எப்பவுமே வேணும். இசப்பாவோட சித்தத்தினால இதை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இசப்பா இன்னும் அதிகமா இந்த சேனலை நடத்துவாரு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா என்னோட யூடியூப் சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என் பேஜை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்க. அண்டு இன்னும் கம்மிங் வீடியோஸில் இன்னும் புது புது வீடியோஸ் மூலமா உங்களை சந்திக்கிறேன். ஸோ ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பாய்.